CIIயின் கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 மற்றும் தேசிய உயர்கல்வி மாநாடு துவக்க விழாவில் கோபால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சிறப்புரையாற்றினார். சமூகத்தில் உள்ள முக்கிய சவால்களுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க நவீன மற்றும் புதுமையான ஆராய்ச்சிகளை மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர்கள் முன்னெடுக்க தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானியம் மிகவும் பயனுள்ளதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு முன்னோக்கு முன்முயற்சியாகும் என தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் உயர்கல்வித்துறை கோபால் வெள்ளிக்கிழமை கோவையில் நடைபெற்ற இந்திய தொழில் கூட்டமைப்பு தெற்கு பகுதியின் CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி 2024 கூறினார். CII என்றழைக்கப்படும் இந்திய தொழில் கூட்டமைப்பின் முதலாவது CII கல்வி தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் அதன் தேசிய உயர்கல்வி மாநாட்டின் 8ஆம் பதிப்பு இன்று கோவையில் நடைபெற்றது. இந்த மாநாடு நவம்பர் 15, 16 கோவை கொடிசி அரங்கில் நடைபெறுகிறது. இதன் துவக்க நிகழ்வில் கோபால் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் கலந்து கொண்டு CII மற்றும் KPMG எனும் ஆய்வு அமைப்பு தயாரித்த உயர்கல்வி குறித்த முக்கிய அறிக்கைகளை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி நிறுவனங்களின் தலைவர் மற்றும் நிர்வாக அறக்காவலர் S. மலர்விழி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று உயர்கல்வி அறிக்கையின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார். முன்னதாக CIIயின் தெற்கு பகுதியின் தலைவர் R. நந்தினி, CIIயின் கோவை மண்டல முன்னாள் தலைவர் செந்தில் கணேஷ், CIIயின் தெற்கு பகுதி முன்னாள் தலைவர் சங்கர் வானவராயர், காக்னிசன்ட் இந்திய நிறுவனத்தின் தலைவர் ராஜேஷ் வாரியர், KPMG நிறுவனத்தின் முக்கிய உறுப்பினர் நாராயண ராமசாமி மற்றும் CIIயின் கோவை மண்டல தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உரையாற்றினர். கோபால் அவர்கள் பேசுகையில், நிகழ்காலத்தில் உயர்கல்வி பாடத்துடன் தற்போது வேலை வாய்ப்புக்கு தேவைப்படும் அவசிய திறன்களை ஒன்றிணைக்க அரசு விளைவுகளை மையப்படுத்தி கல்வி கற்பித்தல் எனும் முறையை பின்பற்றுகிறது என குறிப்பிட்டார். இதையடுத்து 2050 உயர்கல்வியின் எதிர்காலம், உயர்கல்வியில் நிகழும் மாற்றங்கள், தொழில்துறைக்கு தயாராகுதலை ஊக்குவித்தல், அறிவு சார்ந்த படைப்புகளை சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட தலைப்புகளில் பல்வேறு அமர்வுகள் நடைபெற உள்ளது.